ஊர்லேருந்தே இந்த இட்லி பொடி, குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே நாங்கள் வரும்போது அரைச்சு கொண்டு வருவோம். இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் கொண்டு வருவாங்க. இட்லி பொடி எப்போதும் எங்கள் மாமியார் அரைச்சு கொடுப்பாங்க. அது அவங்க பிள்ளைக்கு பிடிக்கும். என்னோட பசங்களுக்கும் ரொம்ப ஃபேவரேட் அவ அரைச்ச பொடின்னு. ரொம்ப ரேரா தான் இங்க நான் இட்லி பொடி அரைப்பேன். பொடி இருந்துச்சுன்னா சட்னி, சைட் டிஷ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. பொடி தோசை, பொடி இட்லின்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை தோசையிலையும் பொடி போட்டாதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி பொடியில கருப்புளுந்து, பூண்டு, கருவேப்பிலை அதெல்லாம் வச்சுதான் அரைப்பாங்க. அதனால ஹெல்த்தியானது தான். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டே குழம்புக்கு மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீன் குழம்பு வச்சுட்டு அந்த பட்டை மீனை வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. நைட்டே இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சாதான் நெக்ஸ்ட் டே டியூட்டி முடிச்சு வந்து பிரணவ ஸ்கூல் விட்டு வந்து எல்லாரும் ஒன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா மதியம் எல்லாருமே டயர்டா பசியா வருவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செய்யறதுன்னா டயர்ட் ஆயிடும். ரெண்டாவது இந்த மாதிரி மீன் குழம்பு, புளி குழம்புல முத நாள் செஞ்சு வச்சாதான் மறுநாள் சாறு இறங்கி நல்ல புளிப்பா இருக்கும். இதுதான் எங்களோட ரெகுலர் ரொட்டீன். காலையில ரைஸ் மட்டும் நான் வச்சுட்டு போயிருவேன். சூடா சாப்பிடணும்னா பிரணவுக்கு ரைஸ், தண்ணி எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டு 1/2 hour முன்னாடி வைக்க சொல்லிடுவேன். பாய்.